ஆகஸ்ட் மாசம் மறுபடியும் ஒரு மாநாடு. அதற்கு பிறகு 3 மாசங்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள்னு விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாருன்னு செயற்குழுல முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் நடக்கும்போது அது இன்னும் தாவேகாக்கு பெரிய ஃபேவரா அவங்க நினைக்கிற மாரி அவரே ஆட்சியை பிடிக்கலாங்கிற லெவலுக்குலாம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த 4 மாச அது எந்த ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு விஜய்க்கு தெரியும். அவர் வந்து இனி எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் என்னெல்லாம் நடந்துட்டாலும் அவர் தலைமையில 10 கூட்டணியே அமைஞ்சிட்டா கூட அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது. இதுல குழப்பமே வச்சுக்கணும். அவர் முதலமைச்சரும் அல்ல, எதிர்கட்சி தலைவரும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல மாற்றம். எதிர்கட்சி தலைவரும் அல்ல. ஆமா, அது வந்து ஏன்னா அதுக்கு மேல அவர் அதிமுக கூட சேர்ந்தாதான் சாத்தியம், அல்லது அதிமுக அவரோட சேர்ந்தாதான் சாத்தியம். திமுக அவரோட சேர்ந்தா, ஏன்னா இவங்க எல்லாம் மினிமமா 25% வச்சிருக்கிறவங்க. அப்ப 25ல நீங்க 40% வாங்காம நீங்க என்ன ஆவீங்க? நீங்க அதோட குழப்பம் நம்ம யோசிக்கணும். அப்ப 40% வேற எங்க இருக்கு? இப்ப இவங்க ரெண்டு ரொம்ப ஒர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்னு ரெண்டு கட்சி, ரெண்டு கூட்டணியுமே சேர்ந்து 25 வச்சுட்டாங்க. நான் கட்சியே சொல்ல, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆளுக்கு 25 எடுத்தாங்கன்னா 50% இங்கேயே போயிடுச்சு. மிச்சம் 20 நீங்க என்ன செய்வீங்க? ஸோ அவர் முதலமைச்சரும் கிடையாது, எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, எந்த குழப்பம் இல்லை. இது என்ன செய்யும்னா அதிமுகவுக்கோ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கோ ஒரு அபிலாசையை தூண்டும். அதன் மூலமாக அதிமுக அவர்களுக்கு இன்னும் கூடுதலான டிமாண்டை கொடுக்கும், ஆஃபரை கொடுக்கும். திமுக கூட்டணியில இவரை காட்டி அவர்கள் சொல்வதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. பாருங்க, எங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. அவர் கட்டாயம் இன்னைக்கு பேசியிருக்காரு, நம்ம தலைமையில கூட்டணிங்கிற பேசியிருக்காரு. அவர் கட்சி நிர்ணயித்த அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கும் சொன்னாரு நம்ம தலைமையில கூட்டணி. அப்ப விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மற்றவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. பாருங்க, எனக்கு அங்க போனா எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, கட்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, நான் இப்ப அங்க சேர்ந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்கும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து இருந்துட்டு வெளியே நகரணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல வந்து கம்பெனில தான் பேசுங்க, சார் எனக்கு 4 இடத்துல ஆஃபர் கூப்பிடுறாங்க, நீங்க வந்து எவ்வளவு தரீங்கன்னு கேட்பேன். அவர் மாட்டிக்கா அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த அலைன்ஸ்ல தான் இருப்போம், இல்ல நான் தேர்தலே இல்லாம கூட புறக்கணிச்சுட்டு ஒரே நாள்ல கூட போவேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம விசிகா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கூட வரலாம். நான் போவாருன்னு சொல்ல, அவங்களுக்கு அவங்க சீட் அதிகம் வாங்குறதுக்கு பயன்படும் நான் சொல்றேன். இப்போ நான் போவாருன்னு சொல்லலையே, அவர் கொடுத்துட்டாருன்னு நான் அன்லெஸ் அன்டில் ஹி ஃபேஸ் எனி ஹியூமிலியேஷன் ஹி வில் நாட் ஸ்விட்ச். ஏன்னா அவருக்கு டிஎம்கே கூட்டணியில் இருந்தாருன்னா அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா, உத்தரவாதமான வெற்றி. டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியே போனா ஒரு ரிஸ்க் தான். அப்ப அந்த ரிஸ்க்கு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, அதான் அங்க கேட்பாரு. நான் அங்க போனேன்னா உங்களுக்கு ஆபத்து பாருங்க. அப்ப வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இழப்பு கம்மி, திமுகவுக்கு பேரிழப்பு வெளியேறினார்னு. அப்ப அதை வச்சு தானே கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து நீங்க 8 சீட் கொடுத்து 6 சீட் கொடுத்த பத்தாதுங்க, எங்களுக்கு வந்து 10 சீட் கொடுங்க, 12 சீட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுல நெகோசியேஷன் எப்படி போடும் அவருக்கு. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், திரு திருமாவளவன்கிறது விசிகா மட்டும் இல்லைன்னு. அவர் வந்து மற்ற 3 கட்சிகளுக்கும் சேர்ந்து பேசக்கூடிய இடத்துல இருந்தார். அது வந்து உள்ளேயே ஒரு கூட்டணி மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர் இருக்கார். அப்ப அண்ணனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது வந்து இந்த 4 பேரும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஆகும்னு நினைப்பார்.